எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஐயர் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு 25 போட்டிருக்கா. இது வந்து ஐயர் பார்ட் 1 கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருக்கா. ஸோ அதனால ஒரு 8-9 வாரம் வந்து இந்த வாரம் சண்டே வரும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தா கூட இந்த டீடைல்ஸ் இருக்கும். என்ன கோத்திரம், என்ன வயசு, என்ன படிக்கலாம், பேசிக் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா நீங்க அந்த வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நம்ம அவ டீடைல்ஸை நாங்க கொடுக்குறோம். பேசிட்டு கொடுப்போம். நாங்க கொடுத்துட்டு அவ பார்த்து இது பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் கொடுக்குறேன், பிளஸ் வந்து வெப்சைட்டும் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ என்னன்னா வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணுன்றத மாமா சொல்றாங்க. அதை அந்த டெமோ பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம பேசலாம். இப்போ இந்த வீடியோ வந்து புதுசா வர்றவா வெப்சைட்ல எப்படி அவளோட ப்ரொஃபைல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுன்றத பார்க்க போறோம். அவளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். அந்த நம்மளுடைய வெப்சைட் வந்து iyengarkitchenmatrimony.com. இதுதான் வந்து Iyengar Kitchen Matrimony ஹோம் பேஜ். இதில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜன், என்ன கேஸ்ட்டு, மதர் டங் என்ன, அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். கண்ட்ரி கோடு வந்து பையனை பொண்ணா எங்கே இருக்காலும் அந்த கோடை மாற்றிட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர்லாம் ஓகேன்னு போட்டணும். ஓகே, இந்த ரெஜிஸ்டர் போட்டோம்னா இந்த பேஜ் வரும். இப்போ வந்து இந்த ஓடிபிலாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போதைக்கு ஸ்கிப்னு அந்த ஆப்ஷனை போட்டுட்டா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ரெஜிஸ்டர் ஹோம் பேஜில் நம்ம பண்ணதெல்லாம் இங்கே பாப்பப் ஆகிடும். பாஸ்வேர்டு மட்டும் இங்கே நம்ம கிரியேட் பண்ணணும். உங்களோட டிசைர்ட் பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். நம்ம எங்கே இருக்கோம், சிட்டி, ஸ்டேட்டு, அப்புறம் நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி, அந்த மாதிரி பையனோ பொண்ணோ அவளுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். இது பார்க்குறவாளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் வந்து எஜுகேஷன் வந்து இப்போ சப்போஸ் பிஜி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துடணும். ஹையஸ்ட் எஜுகேஷன் அது. அடிஷனல் டிகிரி அப்படிங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேஷன் ஏதாவது கொடுக்கலாம். ஆக்குபேஷனில் நிறைய ஃபீல்டு இருக்கு. நான் ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எங்கே அப்படிங்கிறத காமிச்சிட்டு ஆனுவல் இன்கம் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஐஎன்ஆர், யூஎஸ்டி, சிஏடிலாம் இருக்குது, யூரோவும் இருக்குது. அதை போட்டுட்டு அப்புறம் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் ஹாரோஸ்கோப் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஹாரோஸ்கோப்பில் மெயின் ஹாரோஸ்கோப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம பேசும்போது நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து மெயினாக வந்து ஸ்டார் என்ன, ராசி என்ன, பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இது மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். இது வந்து பர்த் பிளேஸ். அப்புறம் ஃபேமிலி ப்ரொஃபைல், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படி போட்டிருக்கோம். போட்டுட்டு கீழே வந்து நம்மளுடைய ரிமார்க்ஸ், நம்மளை பற்றி இன் ஜென்ரல், நம்மளுடைய ஹாபிஸ் என்ன, நம்ம ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ அவள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். சம்திங் அபவுட் அஸ், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர், ஹாபிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் பண்ண உடனே அப்ரூவலுக்கு வந்துடும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் பார்த்து அப்ரூவல் பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து டைரெக்டாக வராது. மற்ற வெப்சைட் மாதிரி அப்படியே ஓப்பன் டு ஆல் அப்படி இருக்காது நம்ம வெப்சைட்டு. கொஞ்சம் சேஃப்டிக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பும் நம்ம வந்து அப்ரூவலுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ். பார்ட்னர் வந்து எந்த மாதிரி வேணும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன, ஹைட் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ். இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு போட்டால் எல்லாமே கிளிக் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்புறம் ரிலிஜன், பார்ட்னர் வந்து ஹிந்துவாக இருக்கும். நம்ம ரிலிஜன் வந்து இப்போதைக்கு 2 தான் இருக்குது, ஹிந்து அண்ட் ஜெயின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், வேறு ரிலிஜன் கிடையாது. கேஸ்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ், இது வந்து மெயினாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவாளுக்கு யூஸ் ஆகும். எந்த லொக்கேஷன், பர்டிகுலர் லொக்கேஷனில் பையனோ பொண்ணோ வேணும்னு கேட்குறாலோ அதை எடுத்துக்கலாம். அவன் என்ன படிச்சிருக்கணும், எனி பிஜி, எனி ப்ரொஃபஷனல் டிகிரி, இல்லை பர்டிகுலராக டாக்டர், லாயர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடலாம். அதே மாதிரி இங்கே பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து அவளுடைய பார்ட்னரை பற்றி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கணும். அது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணால் தேர்ட் பேஜ் வந்து ஃபோட்டோ.
வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போட்டோ ஆட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் கேக்குறேன். போட்டோ இருக்கிறது வந்து நிறைய என்கொயரிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது போட்டுட்டு போட்டோ போட்டுட்டு அப்லோட் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா அது முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். வெரி சிம்பிள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை இது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அதில் 3 அப்ரூவல் இருக்கு எங்க நம்ம சைட்ல இருந்து. ஒன்று வந்து அபவுட் மீன் ஒரு ஒரு ரிமார்க்ஸ் காலம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம அப்ரூவ் பண்ணணும். பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் அதில் வந்து ஒரு ரிமார்க்ஸ் காலம் இருக்குல்ல, அதை அப்ரூவ் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு என்ன நம்பரில் வாட்ஸ்அப்பில் வந்ததோ அந்த நம்பருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அது ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து லைவ் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஓகே, அது வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் அது அதில் வந்து வரும் இல்லையா? அப்போ நீங்கள் திருப்பி பாஸ்வேர்டு லாகின்லாம் கொடுப்பீங்க. பாஸ்வேர்ட் லாகின் அவளே டைரெக்டாக பண்ணுறா இல்லையா, அது அவளுக்கே தெரிஞ்சிடும். அவளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதில் வந்து சப்போஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கேன், சில பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டா. ரிமார்க்ஸ் காலமில் வந்து ஏதாவது அன்வான்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் அதை எடிட் பண்ணிவிட்டு அப்போ வந்து நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவள் என்ன பாஸ்வேர்டை கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட பாஸ்வேர்டு என்ன இருக்கோ அந்த இதை கொடுத்துட்டு அவளுக்கு நோட்டிஃபை பண்ணிவிடுவேன், இந்த பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன்னு. அப்போ திருப்பி அவள் வந்து மாத்திரம் தான் மாற்றிக்கலாம், இல்லை அதே பாஸ்வேர்டை வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே, இதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்கு லாகின் எப்படி பண்ணணும், அப்புறம் மற்ற ப்ரொஃபைல்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதான் அது எப்படி பார்க்கணுன்றத பார்க்கலாம். அது இது லாகின். அக்கௌண்ட் ஏற்கனவே கிரியேட் ஆயிடுத்து. நமக்கு வந்து யூசர் ஐடி தெரியும். யூசர் ஐடிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பரை கொடுத்துட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டு, அந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டு அவள் கிரியேட் பண்ணியிருப்பா, இல்லைன்னா நான் கிரியேட் பண்ணிடு அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோன்னே இதுதான் ஹோம் பேஜ். இது வந்து டெஸ்ட் இதுதான். ஸோ இந்த இது வந்து கிரியேட் ஆகிடும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இதுல போயிட்டு கீழே போய் அப்படி பாக்குறா. இதுல கீழே வந்து அப்படியே வராது. இதுல நீங்க போய் இந்த டேப்ல மை ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அந்த மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு வியூ ப்ரொஃபைல் பண்ணேன்னா உங்களுக்கு எப்படி ப்ரொஃபைல் ஆட் ஆச்சு அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இதெல்லாமே நம்ம கொடுத்தது, அவ ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாப்ப போயிடும். இது வந்து வியூயிங் த ப்ரொஃபைல். இது மேல இருக்கிற லிங்க் வந்து அப்படியே காப்பி பண்ணி மற்றவாளுக்கு அனுப்புறா இருந்தா கூட அனுப்பலாம். மேல வியூ ப்ரொஃபைல் iyengarkitchenmatrimony.com வியூ ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணி அனுப்பலாம் மற்றவாளுக்கு ஷேர் பண்றதா இருந்தா. இது நம்மளுடைய ப்ரொஃபைல். சப்போஸ் இதுல வந்து போட்டோ நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதுல போட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த போட்டோ நம்ம வந்து 5 போட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 போட்டோ நம்ம ஏதாவது ஒன்று போடலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சர்ச், குவிக் சர்ச், நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்க்குறது. ஸோ அதில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு குவிக் சர்ச்சில் ஏஜ் இருக்கும். ஸோ நம்ம பார்ட்னர் வந்து எந்த ஏஜ் கிரைட்டீரியாவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு இது 27 to 29 இயர்ஸ் சர்ச் பண்ணுறோம். ரிலிஜன் வந்து ஹிந்துவில், கேஸ்ட் வந்து நம்ம என்ன கேஸ்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு சர்ச் நவ் அப்படின்னு போட்டா என்னென்ன ப்ரொஃபைல் எவ்வளோ ப்ரொஃபைல் இருக்கோ அது எல்லாம் வந்து அவுட்புட் காமி. இங்கே வந்து 61 ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. இதில் இதெல்லாம் அவளுடைய டீட்டெயில்ஸ். இது இப்படி அப்படியே ரிப்போர்ட் மாதிரி வந்துடும். ஒரு 10 பேஜ் இருக்கு. இது நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நேமை போய் கிளிக் பண்ணணும். இதுல இத்தனை சர்ச் கிரைட்டீரியா இருக்கு. இப்போ லொகேஷன் சர்ச்ல போனோம்னா நம்ம என்ன கண்ட்ரில வேணும், நம்ம வந்து யூஎஸ்ல போட்டு பார்க்குறோம் அப்படின்னா யூஎஸ்ல மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லா பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா செலக்ட் பண்ணி பர்டிகுலர் ஸ்டேட்
இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுகள் பார்க்கணும், சென்னையில் இருக்கிற பொண்ணுகள் பார்க்கணும், பசங்க பார்க்கணும் அப்படின்னா லொக்கேஷனை மட்டும் இதை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் நம்ம பண்ணோம். அதில் ஒரு 70 ப்ரொஃபைல் இருக்கும். இதெல்லாம் வந்து சாம்பிள் டேட்டா தான். இந்த மாதிரி தான் இதுதான் ப்ரொசீஜர். இதுல வந்து மேட்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் வந்து பாப்புலேட் ஆகும். அதையும் நீங்க பாத்துக்கலாம். 1 வே மேட்ச், 2 வே மேட்ச் அப்படின்னு நம்ம எந்த மாதிரி கிரைட்டீரியாவில் இருக்கோம். இப்போ லொக்கேஷனும் கேஸ்டும் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னா அதுல மேட்ச் ஆகும். இது வந்து யார் யார் நம்ம ப்ரொஃபைல பார்த்துருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ரொஃபைல் டீடைல்ஸ்ல போனா என்னோட ப்ரொஃபைல் யார் யார் பார்த்தா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி ஏன்னா அவன் வந்து அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதனால தான் நம்ம ப்ரொஃபைல பார்த்துட்டா இல்லையா. ஸோ அவளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நாளைக்கு வந்து நம்ம இந்த ஃபோட்டோ ப்ரைவசியாக வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நாளைக்கு ப்ரைவசி பண்ணணும்னா ப்ரைவேட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். மெம்பர் ஏதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர், இப்போ ஒருத்தர் வந்து 2 பேர் நம்பர் போடணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் போடணும்னா இங்கே போட்டுக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது எப்போ வேணா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா சில சமயம் நான் வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுப்பேன். அப்போ இவ போய் இங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தது நிறைய பேர் வந்து கேட்கறாரு அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா, அந்த ப்ராப்ளம் எப்படின்னு நான் நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படின்னா இப்போ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் வெப்சைட், இதெல்லாம் க்ளோஸ்டு நெட்வொர்க் வெப்சைட். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்லி இந்த பாப்அப்ஸை வந்து பிளாக் பண்ற வெப்சைட்ஸ் கிடையாது. லைக் யூடியூப், கூகுள் மாதிரி இல்லை கார்பரேட் வெப்சைட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது. ஸோ நம்ம ஃபோன்லேயோ இல்லை எந்த டிவைஸ்லையும் குக்கீஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, குக்கீஸ் வந்து இதை வந்து தடுத்துரும். நிறைய டேப்ஸ் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளுடைய ஃபோன்லேயே. குக்கீஸ் வந்து டெலிட்டே பண்ண மாட்டோம், இன்டர்நெட் ஹிஸ்டரி டெலிட் பண்ண மாட்டோம். ஸோ அது இருக்கும்போது அதோடைய டேட்டா வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும்போது அது தடுத்துரும். அதனால என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்குன்னு மட்டும் கிடையாது, இன் ஜெனரலே இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். இன்டர்நெட் ஹிஸ்டரியை வந்து குக்கீஸ்ல வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்கணும். டேப் வந்து ஒரு நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, ஐபோன் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டேப் நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபை க்ளோஸ் பண்ணணும். வேணுங்கிறது மட்டும் தான் வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து சின்ன வெப்சைட், இந்த மாதிரி க்ளோஸ் நெட்வொர்க் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த லோடிங் ஏன் காமிக்கிறது அப்படின்னா, இப்போ என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நமக்கு அப்ரூவலுக்கு வந்துடும். அந்த அப்ரூவல் வந்து இட் ஹஸ் கான் டு யுவர் அப்ரூவல் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த டைம்ல அவளுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே அவளுக்கு ரீச் ஆயிடுது அப்படின்னு. ஸோ நான் வந்து அதை செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணணும். சில சமயம் இமீடியட்டா அப்ரூவ் பண்ணிடுவேன், சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இது எப்படியா இருந்தாலும் எனக்கு வந்து பெண்டிங் லிஸ்ட்ல காமிக்கும். ஸோ அப்ரூவ் பண்ணிடுவேன். அன்னைக்கு சேம் டேவோ இல்லை அடுத்த நாளோ வந்து நான் அப்ரூவ் பண்ணுவேன். இதுதான் தீஸ் ஆர் த 2 ரீசன்ஸ். வெப்சைட்டை பார்க்க முடியல அப்படின்னும் போது வாட்ஸ்அப்ல வந்துக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா? ஆமா, வெப்சைட்ல சப்போஸ் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருவேன். நிறைய பேருக்கு எப்படின்னா கேட்கறவாளுக்கு இந்த லிங்க் கொடுத்துருவேன். நிறைய பேர் வந்து தேர் வெல் வெஸ்ட் இது. ஸோ அவளே என்டர் பண்ணிடுவா, எனக்கு அப்ரூவல் வந்துடும். சில பேர் வந்து நீங்களே பண்ணிடுங்கன்னு எனக்கு ப்ரொஃபைல் டேட்டா அனுப்பிச்சிடுவா. அவளுக்கு நானே ஆட் பண்ணிட்டு நானே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் அவ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிப்பா. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த குரூப் பண்ணிருக்கீங்களா வாட்ஸ்அப்ல? ஆமா, வாட்ஸ்அப்ல வந்து ஐயங்கார் கிச்சன் மேட்ரிமோனி குரூப் இருக்கு. இப்போ வர்றவ எல்லாருமே நான் வந்து அதில் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த நம்ம வெல்கம் கிட் ஒன்று போகும், அந்த மெசேஜ் ஒன்று போகும், யுவர் ப்ரொஃபைல் இஸ் லைவ் நவ் அப்படின்னு ஒன்று போகும். அதுலயே நான் வந்து கீழே நோட் கொடுத்துருப்பேன், திஸ் நம்பர் இஸ் ஆடட் டு அவர் மேட்ரிமோனி குரூப், வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அதில் ஆட் ஆயிருப்பா. எவ்ரி டே யார் யார் ஆட் ஆகுறாலோ அவளுடைய சம்மரி, ஒரு ஃபிளையர் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் சம்மரி வந்து எவ்ரி டே போஸ்ட் ஆகும் குரூப்ல.
இப்போ இன்னைக்கு வந்து நீ வந்து பழசெல்லாம் நீ போட்டு ஆமா பழச போட்டுருக்கேன். நான் நிறைய பேர் பேட் ஆயிருக்கா பார்த்துருக்க மாட்டா இல்லையா, அதுக்காக போட்டிருந்தேன். அதுலயே நம்பர் இருக்கும், பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வந்து வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ ஆக்சுவலி 2 பேர் என்ன கேட்டா, இப்போ புதுசா வந்தவா பழசெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அந்த இதுல வந்து இப்போ டிசம்பர் மந்த் வரைக்கும் போட்டு இருக்கோம். இப்போ 2 பேர் வந்து அந்த டீடைல்ஸ் கொடுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அந்த மாதிரி யூஸ் ஆகும். சப்போஸ் பார்க்க முடியலன்னா எங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் அந்த பேரும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி அவா டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர் கொடுத்தா நீங்கள் அது அப்படியும் பேசிக்கலாம். என்னன்னா கொஞ்சம் வந்து பார்க்குறவா வந்து இதே வச்சுன்னு பார்க்கணும். அவ சும்மா அப்படியே பொழுதுபோக்குற வாக்குல பார்த்துட்டு போனா அது வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இறங்கணும், சட்டுன்னு இறங்கிட்டு சட்டுன்னு முடிச்சிடணும். அப்படியே டிராக் ஆன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா வயசு ஏறிண்டே போறது. கொஞ்சம் எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். அந்த சுபம் சீக்கிரம் அப்படின்பா. ஆமா சுபம் சீக்கிரம். ஆமா டக்குன்னு பண்ணிச்சு இறங்கணும்னா டக்குன்னு முடிச்சிடணும், இழுத்துட்டே போகக்கூடாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன் அப்படி அந்த காலத்துல சொல்லுவாங்க சுபம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிய வரும், கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு இது இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. ஸோ சுபம் சீக்கிரம் எடுத்த உடனே நம்ம டக்குன்னு முடிச்சிடணும். அதை வந்து இருக்கக்கூடாது. அதனால எப்படி அப்ரூவல் இருக்குன்னா சும்மா போய் போட்டு வைக்கணும், பார்ப்போம் வரும்போது வரட்டும் அப்படின்றவா தயவுசெய்து வந்து போடாதீங்க. எல்லாரும் அதனாலதான் அந்த 1000 rupees நம்ம போட்டுருக்கிறதே. சும்மா அப்படி போடுறது அப்படின்றத தயவுசெய்து இது மாதிரி பண்ணி அடுத்த ஹோப்பா வரும்போது நீங்க அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நிறைய பேருக்கு நம்மளே பாக்குறோம் இல்லையா, நம்மளுக்கே கேட்கறதுனால தயவுசெய்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற டக்குன்னு வாங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு சும்மா போட்டு பாக்குறேன் நான் எப்படி இருக்கேன் அது பாக்குறேன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லது. நம்ம அடுத்தால வந்து ஹெல்ப் பண்ணாலும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும் யாருக்கும் இல்லையா. நிறைய பேர் வந்து இப்படி போட்டுட்டு பேசாம டிராக் ஆன் பண்றா. அது வந்து நம்ம என்கரேஜ் பண்றது இல்லை. நம்ம அது கொஞ்சம் பாத்துக்கணும். எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு எல்லாரும் அவாவா பிரார்த்தனை பண்ணுவோம், நடக்கும் எல்லாருக்கும் சீக்கிரம். தேங்க்யூ.